Hello children, good morning. Today we will learn about history first lesson, evolution of humans and society, prehistoric period. Okay? மனிதனுடைய வளர்ச்சி, அவனுடைய பரிணாம வளர்ச்சியும் அந்த சமுதாயமும் எப்படி இருந்துச்சு, இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வரலாறு அப்படின்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றதை நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கிளாஸ் someone thought, okay, God says, Bible says, so God created man in his own image, in the image of God created he him, male and female created he them. Okay, ஆண்டவர் மனுஷனை படைக்கிறப்ப எப்படி படைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓன் இமேஜ், அவரை மாதிரியே படைச்சாராம். நம்மளை நீ அம்மா மாதிரி இருக்கிற, அப்பா மாதிரி இருக்கிறன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நாம் யாரை மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை மாதிரி, காடை மாதிரி நாம் இருக்கிறோம்மா. சரியா? மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஏஜில் என்ன செய்யலாம், சம்டைம்ஸ் நம்மளுடைய அப்பியரன்ஸை பார்த்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணுறோம், மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறோம் இல்லையா. சார் நான் அவளை மாதிரி இல்லையே, அந்த மாதிரி அழகாக இல்லையே, அவ்வளோ லாங் ஹேர் எனக்கு இல்லையே, அவளை மாதிரி கலராக இல்லையே, அந்த அளவுக்கு நான் ஷைன் பண்ணலையே, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை கம்பேர் பண்ணுறோம். அந்த கம்பேரிசத்துக்கு இன்றைக்கி நாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். நான் யார் அப்படின்னா, ஐ எம் காட்ஸ் சைல்டு. ஓகே, நான் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவள். என்னுடைய இமேஜ் எப்படி இருக்குது, யார் மாதிரினா காடை மாதிரி அப்படின்ற தாட்டோடு நாம் இருக்கணும். ஓகேயா? லெசன்குள்ளே போகலாமா? எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி, ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடு. இன்ட்ரொடக்ஷனில் பார்க்குறோம். We live in the age of information technology. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், ரொம்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேர்ல்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். The mobile phones have literally put the world on our fingertips. உலகத்தையும் நம்மளுடைய விரல் நுனியில் வச்சுருக்குறோம் இல்லையா. நல்லா தெரியும், மொபைல் ஃபோனை வச்சுட்டு அது இல்லாத ஒரு லைஃப்பை இனிமேல் நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போயும் கூட நாம் மேக்ஸிமம் மொபைல் ஃபோனில் தான் இந்த லெசன் எல்லாத்தையுமே நாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்போம். isn't the all encompassing knowledge that we possess now, which has helped in the development of powerful technology, did not emerge all of a sudden. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற இவ்வளோ அறிவியல் வளர்ச்சி, இது எல்லாமே திடீர்னு உடனே தோன்றலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற இந்த நவீன லைஃபுக்கான இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். The foundation of our modern life was facilitated by the development of the progress of cognition among the human ancestors in the prehistoric age. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இது எல்லாமே நம்மளுடைய ஆன்சஸ்டர், நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ்ட இருந்து வந்தது. அதை நாம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள் பட் த பைனியர்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவ் நாலேஜ். நம்மளுடைய இந்த ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாமே நல்ல க்ரியேட்டிவ் நாலேஜோடு தான் இருந்திருக்கிறாங்க. From the artifacts and the knowledges they developed, we are able to understand how intelligent they were. நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாமே அவங்க உருவாக்கிய அந்த கலை பொருட்கள், அவங்களுடைய லாங்குவேஜ், இதில் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப நாலேஜபிளாக இருந்திருக்கிறாங்கன்றதை நாம் தெரிஞ்சுக்க முடியுது. பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்காங்க. ஓகே, origin of the earth and the geological ages. நம்மளுடைய ஏர்த்தோடைய அந்த ஒரிஜின் அப்படின்றதையும்
ஜியாலஜிக்கல் ஏஜஸ் நிலவியல் காலகட்டங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். The history of humans is closely related to the history of the earth. ஹியூமனும் எர்த்தும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக தான் நாம் பார்க்க முடியும். ஒன்றை விட்டு ஒன்றை பிரித்து நாம் பார்க்க முடியாது. ஓகே, the earth contains geological, archaeological and biological records of historical times in its upper layers. எர்த்தோட அந்த சர்ஃபேஸில் அப்பர் லேயரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிலவியல், அதை தான் நம்ம ஜியாலஜிக்கல்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து அதனுடைய தொன்மையான இயல், உயிரியல், இது எல்லாமே அதோடைய பதிவுகள் அதில் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, they are important for reconstructing the history of the earth and various living organisms. The fossil bones of the human ancestors are embedded in the earth's layers. நம்ம எத்தனையோ வரலாற்று எவிடன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்றத நாம் பார்க்குறோம். இந்த லேயர்ஸில் தான் நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸுடைய அந்த போன், எலும்பு புதைப்படிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே பதிஞ்சிருக்குது. ஓகே, paleoanthropologists and archaeologists excavate the soil and rock layers on the earth and extract evidence about human ancestors. ஓகே, என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பாலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட், தொல் மானுடவியல் அப்படின்னு சொல்லி இதை தமிழில் பார்க்குறோம். அந்த அறிஞர்கள், அதாவது பழமையான மனிதர்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிற அந்த அறிஞர்களும், அடுத்து தொல்லியல் அறிஞர்கள், ஆர்கியாலஜிஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்குறோம்ல, இவங்க எல்லாமே எர்த்தில் இருக்கிற அந்த சாயில், மண், பாறை, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு எவிடன்ஸாக அதை கலெக்ட் பண்ணுறாங்க. These layers and the fossils are scientifically dated to study the various stages in human evolution and prehistory. என்ன பார்க்குறோம்னா, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அந்த பழங்காலத்தில் அவங்க பல்வேறு காலகட்டங்களில் இருந்த புதைப்படிவங்கள், அந்த மண் அடுக்குகளில் இருந்த இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சயின்டிஃபிக்காக அதை எடுத்துக்கிறாங்க. சரியா, அறிவியல் பூர்வமாக அதை கணிச்சு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். Through the gathered evidence, they attempt to understand the evolution of human history and developments in a chronological order. இப்படி கலெக்ட் பண்ணுற அந்த இதை எவிடன்ஸை வச்சு ஹியூமன் பீயிங்கோடைய எவல்யூஷன், அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, எந்தெந்த பீரியடில் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஆர்கியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட் த்ரூ த அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிமைன்ஸ். ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தொல்லியல் அப்படின்னு பார்க்குறோம். தொல்பொருட்களை ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மூலமாக மனுஷனுடைய கடந்த காலத்தை குறித்து அவங்க ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தான் இந்த ஆர்கியாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், paleoanthropology is the study of the human ancestors and their evolution by the study of the fossil remains. தொல் மானுடவியல் அப்படின்னு சொல்லி இதை நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய ஏன்சியன்ட் ஃபாதர்ஸ், நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸோடைய பாடியிலேருந்து கிடைக்கிற அந்த படிமங்கள் இருக்கு இல்லையா, அதை அந்த உடலமைப்பு, அதனுடைய பரிணாம வளர்ச்சி, இதை குறித்து ஆராய்ச்சி செய்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஓகே, the earth was formed approximately 4.54 million years ago. Gradually,
conditions emerged for the growth of organisms. நம்மளுடைய எர்த் வந்து 4.54 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே உருவானதாக இங்கே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் உயிர்கள் தோன்றுவதற்கான அந்த இது வந்து அப்படி கிராஜுவலாக அதோடைய க்ரோத் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் plants and animals came into being and thereby foundation was laid for the evolution of humans. ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் இருந்துச்சா, அனிமல்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்ததாக நாம் இதுக்குள்ள பார்க்குறோம். ஓகே, the long span of time in the history of earth is divided into eras, periods and epochs by the geologist. The லாங் ஸ்பேன் ஆஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்குறப்ப அதை 3 டிவைட் பண்ணுறாங்க. எராஸ், பீரியட்ஸ் அண்ட் எப்போஸ் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்குறாங்க. 1 பில்லியன்றது 100 crore, 1 மில்லியன்றது 10 lakhs. ஓகேவா? Australopithecines were the apes from which modern humans evolved. Now they are extinct, but they are considered to be the close relatives of humans. Australopithecines அப்படின்ற ஒரு அது என்ன சொல்கிறாங்க, குரங்கினுடைய இனத்திலிருந்து தான் இப்போ இருக்கிற மாடர்ன் ஹியூமன்ஸ் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பட் நவடேஸ் அது வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஹியூமன் என்கொயரிஸ் இன்டு த பாஸ்ட் அண்ட் ஒரிஜின் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தினுடைய தோற்றம், அதோடைய பாஸ்ட் பீரியட், அடுத்து எப்படி ஹியூமன் பீயிங் வந்தோம் அப்படின்றதுடைய ஆராய்ச்சி, இதுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன். ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி ஸ்பீசிஸ் ஆன் எர்த் considered with understanding as well as explaining the world and the universe. ஓகேவா? ஒரு ஊகத்தின் அடிப்படையிலான காலமாக இதை நம்ம பார்க்குறோம். இந்த எர்த்தில் உலகம், வேர்ல்டு, யூனிவர்ஸ் இதை குறித்து புரிஞ்சிக்கக்கூடிய, விளங்கிக்கக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய ஒரே ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சுப்பீரியராக இருக்கிற ஹியூமன் தான். ஓகேவா? In the course of evolution, humans become conscious and knowledgeable. They turned curious and began to think and ask questions about nature, organisms and the world around them. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேச்சரை குறித்தும் சரௌண்டிங்கில் இருக்கிற ஆர்கனிசம்ஸை குறித்து அவங்க யோசிக்கிறதுக்கும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கும் ஆரம்பித்தாங்க. அட் ஃபர்ஸ்ட் தே கன்சிடர்ட் நேச்சர் அஸ் காட். முதல்ல அவங்க நேச்சரை தான் வந்து காடாக வர்க்ஷிப் பண்ணாங்க. ஓகேயா? கன்சிடர் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். தே வர்க்ஷிப்ட் சன், மூன் and various natural forces about which they developed their own understanding, some of which is not scientific. என்ன பண்ணாங்க, சன், மூன் எல்லாத்தையுமே அவங்க காடை வந்து வர்க்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். The lack of scientific knowledge
on the creation of the world is reflected in the ancient writings and religious literature. ஸோ அந்த ஏன்சியன்ட் டேஸில் இருந்த எழுத்துக்கள், அவங்களுடைய மத சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள், இது எல்லாமே வந்து உலகம் தோன்றதுக்கு முன்னாடி தோற்றம், அந்த அந்த உலகம் தோற்றம் க்ரியேஷனை குறித்து, வேர்ல்ட் க்ரியேஷனை குறித்த சயின்டிஃபிக் நாலேஜ் வந்து இல்லை அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, பிசினா பிஃபோர் காமன் எரா, ஏடி காமன் எரா, MIA million years ago. Scientific foundations of geology, biology and archaeology. நிலம் தொடர்பான அதாவது ஜியாலஜி, லேண்டை பற்றி படிக்கிற அந்த இதுவும், பயாலஜி உயிர் சம்மந்தப்பட்ட படிப்பு, உயிரியல்னு பார்க்குறோம் இல்லையா, உயிரியல், ஆர்கியாலஜி தொல்லியல், இது குறித்த பேசிக் அவங்களுடைய சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். The beginning of history writing can be traced to the ancient Greeks. ஹிஸ்ட்ரி எழுதுறது அப்படின்றத பார்த்தோம்னா ஏன்சியன் கிரேக்கர்ஸ் தான் வந்து அதை, க்ரீக் பீப்புள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஹெரடோட்டஸ் இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. குட்டி கிளாஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஹெரடோட்டஸ் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, பிகாஸ் த ஹிஸ்ட்ரி he wrote was humanistic and ரேஷ்னலிஸ்டிக். ஹெரடோட்டஸ் எழுதின அந்த ஹிஸ்ட்ரியில் அதில் ஹியூமனலிஸ்டிக் மனிதத்தன்மையும் இருக்குது, சேம் டைம் என்ன இருக்குது அப்படின்னா பகுத்து ஆராயக்கூடிய அந்ததும் அதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். The rise of scientific enquiry into the origin of humans was possible because of human beings-ஓட ஒரிஜினை குறித்த சயின்டிஃபிக்கான அறிவியல் பூர்வமான ஆய்வுகள், அதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்றத நாம் பார்க்குறோம். The interest in collection of archaeological remains and the opening of museums after the Renaissance movement. ஓகே, யூரோப்பில் அந்த மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தொல்பொருள் ரைட்ஸுக்கான அந்த கலெக்ஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி, ஆர்வம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் மியூசியம் வந்துச்சு அப்படின்றதையும் நாம் பார்க்குறோம். The development of ideas and stratigraphy and geology. stratigraphy அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாயில் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அப்படி ஒவ்வொரு பாறைகளாக இருக்கும்ல, அது நிலவியல் சார்ந்த இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஐடியாஸ், டார்வின்ஸ் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன், டார்வினுடைய உயிரியல் பரிணாம கொள்கை எதுவும் வந்து இதில் இருந்துச்சு, கிடச்சிச்சு. த டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் fossils, stone tools and artifacts of early civilizations and the ability to decipher early scripts. ஓகேயா, மனிதன், ஹியூமன் பீயிங்ஸ், இவங்களுடைய அந்த ஃபர்சில்ஸ் புதைப்படிவங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் ஏன்சியன் டேஸில் யூஸ் பண்ண அவங்களுடைய வெப்பன்ஸ், டூல்ஸு, ஸ்டோன்லேயே செஞ்ச கற்கருவிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த காலத்தில் தான் எழுத்துக்களை வாசிக்க தொடங்கினது எல்லாமேன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், stratigraphy. Stratigraphy, the study of origin, nature and relationships of rock and soil layers that were formed due to natural and cultural activities.
ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்றதில் பார்க்குறப்ப ஸ்டடி ஆஃப் ஒரிஜின், நேச்சர், ரிலேஷன்ஷிப் ஆஃப் ராக் அண்ட் சாயில் லேயர்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிற அந்த இயலை தான் நாம் ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதோட ஃபார்ம் டியூ டு த நேச்சர் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஓல்டஸ்ட் மியூசியம். ஓகே, த மியூசியம் ஆஃப் Anikaldi Nana in Mesopotamia was established in 530 BC. வேர்ல்டுலே வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனிகால்டி நன்னா அப்படின்ற மியூசியம். இது எங்கே இருக்குன்னா மெசபடோமியாவில் இருக்குது. த பிரின்சஸ் அனிகால்டி வாஸ் த டாட்டர் ஆஃப் த நியோ பாபிலோனியன் கிங் நபோனிட்டஸ் அப்படின்றவருடைய டாட்டர். சரியா? The Capitoline Museum in Italy is perhaps the oldest surviving museum at present. ஓகேவா? கேபிட்டலைன் அப்படின்ற மியூசியம் தான் அட் ப்ரெசண்ட்டில் சர்வைவ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஓல்டஸ்ட் மியூசியமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா Asmolean Museum at Oxford University is the oldest university museum in the world. யூனிவர்சிட்டி மியூசியத்தில் ஓல்டஸ்ட் ஒன்னாக இருக்கிறது ஆஸ்மோலியன் மியூசியம். இது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியாக நம்ம பார்க்குறோம். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1677. ஓகே, நெக்ஸ்ட் ஹெர்பர்ட் ஸ்பென்சர்ஸ் Biological Evolution and Charles Darwin's Theory and Concepts of Natural Selection and Survival of the Fittest contributed to the scientific understanding of human origins. ஹியூமனுடைய ஒரிஜினை சயின்டிஃபிக்காக, மனிதர்களுடைய தோற்றத்தை சயின்டிஃபிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இவங்க ரெண்டு பேரோடது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார்லஸ் டார்வின் பப்ளிஷ் த புக்ஸ் ஆன் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் 1859 அண்ட் த டிசன்ட் ஆஃப் மேன் இன் 1871. ஓகேயா? உயிரினங்களுடைய தோற்றம் அப்படின்றத குறித்து இந்த ஆன் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற புக்கும், அப்புறம் ஹியூமன் பீயிங்கோடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப த டிசன்ட் ஆஃப் மேன் அப்படின்ற ரெண்டு புக்ஸை வந்து சார்லஸ் டார்வின் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கையை தேர்வு பண்ணுறது. த ப்ராக்ரஸ் பை விச் ஆர்கனிசம்ஸ் தட் ஆர் பெட்டர் அடாப்டட் டு தர் என்வரான்மெண்ட் would survive and produce more offsprings. தங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுதான், ஆர்கனிசம்ஸ் என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்வை பண்ணிக்குது, ரீப்ரொடக்ஷன் செஞ்சுக்குது அப்படின்றத தான் நேச்சுரல் செலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மீன்ஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபார்ம் தட் வில் லீவ் த மோஸ்ட் காப்பீஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் சஜஸ்டிவ் ரெகனைசேஷன். ஓகே, ஜெனரேஷன்ஸ். மோஸ்ட் காப்பீஸ் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்றப்ப தன்னுடைய சந்ததியை அதிக அளவில் விட்டுட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு போகிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபேசில், இது என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல் ஆர் பிளான்ட் தட் டர்ன்ஸ் இன்டு த ஸ்டோன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிகாஸ் ஆஃப் chemical and physical processes. Animal bones are preserved due to mineralization. Paleontology is the study of fossils. புதைப்படிவங்கள்னு சொல்கிறோம்ல, கடந்த காலத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகளோ மனுஷங்களோ தாவரங்களோ அது எல்லாமே மீதியாக இருந்தது, எல்லாமே அப்படி படிஞ்சு இருக்கிற அதை தான் நாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை குறித்து ஸ்டடியை இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்
Stone Age, the period when stone was mainly used for making implements. கல்லுலேயே செய்யப்பட்ட மேக்சிமம் கருவிகளை பயன்படுத்த ஒரு பீரியடாக இதில் பார்க்குறோம். அடுத்து Bronze Age, the period when bronze metallurgy, extraction of metal from ores developed. வெண்கலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெண்கல உலோகவியல் தாதுக்கள்ல இருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கிற அது ஒரு டெவலப்மெண்ட் இருந்த பீரியடு. சரியா? இதில் வெண்கல கருவிகள் அதனால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே செய்யப்பட்ட ஒரு பீரியடாக இதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் அயன் ஏஜ், த பீரியட் வென் அயன் வாஸ் ஸ்மெல்டர்டு டு ப்ரொடியூஸ் இம்பல்மெண்ட்ஸ். இரும்பினால் செய்யப்பட்ட கருவிகளை செய்கிறதுக்கு இரும்பை உருக்கி அதை அப்படி பிரிச்செடுக்கிற அந்த பீரியடாக நம்ம இதை பார்க்குறோம். Since the 19th century, scholars have used advanced scientific techniques. They undertook systematic studies to contribute to the current state of knowledge on prehistory. இந்த 19th செஞ்சுரியிலிருந்து தான் அறிவியல் உத்திகளை யூஸ் பண்ணி கரெக்டான ஆய்வுகளை வந்து செய்ய ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸோடைய ஒரிஜின் எப்படி இருந்துச்சு, ஏன்சியன்ட் பீரியடில் அவங்களுடைய நாகரிகங்கள் அதெல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த நாலேஜுக்கு எல்லாமே வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஹியூமன் ஒரிஜின் அண்ட் த இயர்லி சிவிலைசேஷன். நவ் த தியரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் இஸ் வைட்லி அக்செப்டடு. இன்றைக்கி மனுஷனுடைய அந்த பரிணாம வளர்ச்சி குறித்த அந்த கோட்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.